திமுக அரசு தொடர்ந்து தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி ஏர்வாடி பேரூராட்சியிலே பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் என்று எஸ்டிபி அறிவித்தால் கூட அவர்களை நூற்றுக்கணக்கான காவல் அதிகாரிகளை கொண்டு முடக்குகிறார்கள். எஸ்டிபியினுடைய பெண் கவுன்சிலர் மீது அவர்கள் கொடூரமான வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். விமன் இந்தியா மூவ்மெண்ட் ராமநாதபுரத்திலே ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால் அதை கண்டு அச்சப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே எங்காவது போராட்டம் என்று எழுந்துவிட்டால் திமுக அரசிற்கும் திமுகவுடைய காவல்துறைக்கும் மிகப்பெரிய அச்சம் வந்து விடுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதை போல உங்களுக்கு எல்லாவற்றையும் கண்டு பயம் வந்துவிட்டது. இந்த பயத்திற்கும் மோடி அமித்ஷா அங்கே பயந்து கொண்டு இருப்பதற்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களும் மக்களை கண்டுதான் அஞ்சுகிறார்கள். நீங்களும் மக்களை கண்டு மக்கள் பிரதிநிதிகளை கண்டு அஞ்சுகிறீர்கள் என்றால் என்ன வித்தியாசம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 3.5% இடஒதுக்கீட்டையும் 26 முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்து விட்டாலோ தோழர் திருமுருகன் சொல்வதை போல என்ன ஆட்சி மாற்றமா வந்துவிட போகிறது? அதிகாரிகள் எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அதிகாரத்தினுடைய மேல்மட்டம் இதை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். யார் மேல்மட்டம், யார் கீழ்மட்டம்? உங்களை மேல்மட்டமாக வைத்து இன்றைக்கு அழகு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற சிறுபான்மை சமூகத்து சொந்தங்கள். எனவே எங்களது குரல்களுக்கு உரிமை தாருங்கள், நாங்கள் அழுவதற்கு உரிமை தாருங்கள் என்று நாங்கள் கேட்டு நிற்கிறோம். சச்சார் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையிலே 3.5 7ஆக மாற்றித்தாருங்கள் என்று கேட்கிறோம். சச்சார் கமிஷன் என்ன சொன்னது? 3.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே 2007 அமல்படுத்தப்பட்ட முன்பு சச்சார் கமிட்டி இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்து சொந்தங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை விட மிக மோசமாக இந்தியாவிலே வாழுகிறார்கள் என்று சொன்னது. தாழ்த்தப்பட்டவர்கள் மிக மோசமாக, தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை விட முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அவர்களும் அப்படி வாழக்கூடாது, முஸ்லிம்களும் அப்படி வாழக்கூடாது, எல்லோருக்கும் ஒரு சமத்துவமான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லிதான் எஸ்டிபி கட்சி இன்றைக்கு 3.5 7ஆக உயர்த்தி தாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீட்டிலே என்ன சிக்கல் இருக்கிறது? 2007 நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை அன்றைய திமுக அரசு தந்தது. தந்த உடனேயே சில முஸ்லிம் சகோதரர்களுடைய அறிஞர்களுடைய தரப்பில் இருந்து அன்றைய முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். நீங்கள் தந்திருக்கிற உள் இடஒதுக்கீடு என்பது சில குளறுபடிகள் இதில் இருக்கிறது, அதிலே சில நியமனங்கள் என்ற வார்த்தைகள் வருகிறது. அதன் காரணமாக எப்படி வேண்டுமானாலும் இந்த இடஒதுக்கீடு தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது தமிழகத்துடைய முதல்வர் உடனடியாக சொன்னார், தலைமைச் செயலாளருடைய தலைமையில இந்த இடஒதுக்கீட்டை கண்காணிக்கிற ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொன்னார். அந்த குழுவையும் அமைத்தார். ஆனால் அந்த குழு அன்றிலிருந்து இன்று வரை செயல்படவே இல்லை. எனவே இடஒதுக்கீட்டிலே பல்வேறு விதமான குளறுபடிகளும் சிக்கலும் இதுவரைக்கும் இருக்கிறது. எனவேதான் எஸ்டிபி கட்சி வெள்ளை அறிக்கை தாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் க்ளோஸ்டு டைப்பாக 3.5 நீங்கள் தந்திருக்கிறீர்கள், அதனை நீங்கள் ஓபன் டைப்பாக தந்தால் 30% பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டோடு எங்களது சிறுபான்மை சமூகத்து மாணவ மாணவிகள் தங்களது போட்டியை வாய்ப்பை அவர்கள் போட்டியிட்டு பெற முடியும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதையெல்லாம் ஆளுகிற திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளவே இல்லை. அதன் காரணமாக எங்களது வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது 3.5% இடஒதுக்கீடு என்பது 2% தான் அதனை முஸ்லிம் சமூகம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்கிற புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மோசமான இடஒதுக்கீடு இப்பொழுது தவறாக அமல்படுத்தப்படுகிற இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அது 7% உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். அதில் இருக்கிற குளறுபடிகள் நீக்கப்பட வேண்டும். வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் 26 பேர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு முன்வைத்து உடனடியாக இந்த கோரிக்கைக்காக நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், நடைமுறைப்படுத்தி தந்திர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கை விடுத்து, இல்லை என்றால் தமிழகம் தழுவிய அளவில் இல்லை, அகில இந்திய அளவில்
மாபெரும் போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுக்கும் என்பதை கூறி மிகச்சிறப்பான போராட்டத்தை நடத்திய எஸ்டிபிஐ கட்சியினுடைய சென்னை மண்டலத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.